வணக்கம். கடந்த 45 நாட்களாக அந்த ஊரினுடைய லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ், சோஷியல் மீடியா ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்முடைய அருணாச்சல் பிரதேஷ், இந்த அருணாச்சல் பிரதேசத்தினுடைய பல பகுதிகளை சீனா தன் கைவசப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஒரு 45 நாட்களாக சொல்லி வருகின்ற செய்தி. இதில் நீங்கள் அருணாச்சல் பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு மாணவர்கள் படிக்க வந்திருக்கிறார்கள், வேலைக்காக பல பேர் வருகிறார்கள். இவர்களிடெல்லாம் சில ஊடகவியாளர்கள் இது உறுதியான செய்தி தானா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்படி டெல்லியில் வேலை செய்யக்கூடிய படிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாங்க, நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசம், அதனுடைய சில பகுதிகளை சீனா கையகப்படுத்தி இருப்பது என்பது உண்மைதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அருணாச்சல் பிரதேசத்தினுடைய ஒரு பிரதானமான கட்சி, அந்த கட்சி அந்த மாநிலத்தை ஆய்வு செய்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல போஸ்ட்டுகள் பார்க்க முடிந்திருக்கிறது. அதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது செய்தியாக வெளிவந்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்தியாவினுடைய ஒரு பகுதி, இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய சில பகுதிகள் சீனா கைவசப்படுத்தி இருக்கிறது என்றால், ஏன் இந்த நொடி வரையிலும் அது குறித்து மோடியும் அமித்ஷாவும் ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. வழக்கமாக இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஓடி ஒளிகிறது தான் 2 பேருடைய வழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதை சேர்த்து பார்க்கணும். இதில் கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 7 வருடங்களுக்கு மேலே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வேலை செய்த நபர், பாஜகவினுடைய கடந்த ஆட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர், இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி, அவருடைய பெயர் ஆர்.கே. சிங். அவர் இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் சீனாக்காரன் பிடிச்சிருக்கிற இந்த பகுதிகள் குறித்து சில மிக முக்கியமான கேள்விகளை கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள். Friends, this is R.K. Singh. I have spent about 8 years in the Ministry of Defense and 7 years in the Ministry of Home Affairs, and I know what border management is. I read a news item today in the Times of India which gives me worry and should worry all the citizens of our country. It appears that we have abandoned a patrolling point called Sera 5 in taxing in Arunachal, and the Chinese have established a permanent presence there. I'll tell you what this means. The Chinese and us have a dispute about the borders, and that dispute has been carrying on ever since the Chinese occupied Aksai Chin. The 62 war was about that. The Chinese do not accept the McMahon line as a border. They also are not willing together demarcate the line of actual control because they have huge claims into our territory, including the entire Arunachal Pradesh. Now, because of this totally differing perceptions about where the border is and where the line of actual control is, we carry out patrolling. Our patrols go up to points along our perceived line of actual control, and Chinese patrols come up to patrolling points along their perceived line of actual control. This patrolling is a marker. It shows that this is where our claim line lies, so that when the negotiations do happen, that claim line, our perception of the claim line is very clear. That's why patrolling up to these points is essential, so that our claim line is specifically communicated to the other side. And that is why the Chinese also patrol up to points along their claim line. Now, when you abandon a patrolling point along to your claim line, and the Chinese occupy it, that means you have given up your claim. Now, one patrolling point where we have given up our claim has been reported in the newspapers today. I want to know, and the nation wants to know, as to how many other patrolling points has the government given up since 2014? Is this the only patrolling point which the government has given up and the Chinese have occupied? Or are there
Other patrolling points which were given up by this government, patrolling points which were being patrolled, where our patrols used to go before 2014, the government needs to answer this because this concerns the whole country. And this also gives a message about how pusillanimous, I will call it, this government is. That it can't stand up for even its claims, even the claim of the country. Let the government come clean on this issue. And let the government come clean on how many patrolling points they have abandoned since 2014. This is a question which the nation is asking. And the defense minister needs to answer, the prime minister needs to answer. Because giving up a claim on any point is not possible without the approval of the prime minister. So we want to know, and this country wants to know. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், கல்வான்ஷ் அதே மாதிரி லடாக் மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் சீனா தன் கைவசப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் வந்த செய்தி. இது குறித்தெல்லாம் மோடிகிட்ட கேட்கும்போது மோடி பல்ட்டி அடிப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்திலேயோ அல்லது மற்ற ஏதாவது கட்சிக்காரங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போதோ இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்க பரிவாரங்கள் எப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் இப்போது செய்திருப்பார்கள் என்று பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இந்த கச்சத்தீவு தொடர்பாக இன்று வரையிலும் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்தா ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சீனாக்காரன் நம்முடைய பகுதிகள் பலவற்றை கையகப்படுத்தி இருக்கிறான்ங்கிற செய்தி ஆதாரத்தோடு அம்பலமானதற்கு பிறகும் கூட இந்த சங்க பரிவாரங்கள் எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் என்ன பண்ணுறானுங்கிறதே தெரில இல்லையா. அவன் கேரவனில் ஜந்தர் மந்தரில் போராடக்கூடிய இளைஞர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சித்தரிப்பானுங்க இல்லையா. மிகப்பெரிய தேசபக்தர்கள் தானே ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தானே இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் நீயாவது ஒரு ஆர்டிக்கல் எழுத வேண்டாம், இல்லை குறைந்தபட்சம் நீயாவது கண்டிக்க வேண்டாம், இல்லை ட்ரௌசரை போட்டுட்டு அங்கே போய் என்ன நடக்குதுன்னா அது பார்க்க வேண்டாம். எதையுமே செய்கிறதில்ல. என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள், கடந்த 19 நாட்களாக இந்தியாவில் பாராளுமன்றம் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. நாள் வந்துட்டு ஓடினவங்க தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே வரல. ஏன் வரல? ஏன்னா அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், குற்றவாளி கூண்டில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கேள்வி கணைகளை தொடுப்பார்கள். எதற்கும் பதில் சொல்வதற்கு தங்களிடம் எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதற்காக அவர் வரல. இந்த நேரத்தில் தான் அருணாச்சல் பிரதேசம் அந்த அதனுடைய மிக முக்கியமான சில பகுதிகள் எல்லாமே வந்து சைனாக்காரன் பிடிச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இதில் நீங்கள் பார்க்கணும், சீனா இந்தியாவிற்கு சமீப காலத்தில் வந்தபோது ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்தில் மீட்டிங் நடந்தது அப்படின்லாம் பத்திரிகையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர்எஸ்எஸ்காரனுடைய அலுவலகத்திலேயே சீன பிரதிநிதிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தையோ ஏதோ ஒரு கலந்தாய்வோ ஒரு கூடுகையோ ஏதோ நடந்ததாக ஊடகங்களில் செய்தி வந்தது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. இப்போ மொத்தத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள மணிப்பூர் மாதிரியான இடங்கள் இல்லையா, இது மாதிரி ஜந்தர் மந்தர் இஷ்யூ, இது மாதிரியான பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லை. 56 குருவும் விஸ்வகுருவும் இல்லை, ஏதோ பெரிய சம்பவம் அப்படின்னு இந்திய அரசியலில் அறிமுகமாக்கப்பட்ட அமித்ஷாவும் இல்லை, யாரும் இல்லை. இப்போது இன்னொரு நாட்டுக்காரன் நம்ம நாட்டினுடைய பல பகுதிகளை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறான், கையகப்படுத்தி இருக்கிறான்னு சொல்கிற போதும் அதை பற்றி பேசுவதற்கு இங்கே ஆட்கள் இல்லை. லடாக்கிலெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், பல பேர் வந்து முன்னாடி இந்த பகுதியெல்லாம் நாங்கள் வந்து ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த பகுதி. ஆனால் இன்றைக்கு இந்த புல்வெளி பிரதேசங்கள் எல்லாமே இப்போது சீனாவிடம் இருக்கிறது என்று சொன்னதாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன செய்தியெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, இவ்வளவு ஆதாரங்கள் தொடர்ச்சியாக வந்த பிறகு கூட இதை பற்றியெல்லாம் சங்கிகள் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.